இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, தாழ்ந்தோர் வலியோரிடையே மிகச் சிறந்தவரான எங்கள் அன்னை கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளி அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பலியை செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனுமாகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையர் ஆகட்டும். அப்பொழுது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை, எனவே ஆண்டவர் அறிவார். எனவே மனிதனை குறித்து யாரும் பொறாமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லா, கேபு ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவைகளே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழவன்மம் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. இவரே ஆண்டவரிடம் ஆசீர் பெறுவர், தம் மீட்பராம் கடலிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். அவரை நாடுவோர் தலைமுறைகள் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஐந்தாம் அதிகாரம். இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி
அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படைகளிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களிடம் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மேம்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு மிகுந்த பிள்ளைகளே, இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி இயேசுவினுடைய மிக முக்கியமான புதுமைகளில் ஒரு புதுமையை, அதிலும் குறிப்பாக இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை அழைத்த போது நடந்த புதுமையை நமக்கு எடுத்துச் சொல்கிறார். இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்த போது சீமோன் பேதுருவும் அவருடைய பங்காளிகளும் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களும் கடலுக்கு போய்விட்டு திரும்பி வந்து 2 படகுகளில் வலைகளை அவர்கள் அலசிக் கொண்டிருக்கிறார்கள். வலைகளை அலசுவது என்றால் கடற்கரையில் அதனுடைய பொருள் என்ன? மீன் கிடைத்திருக்கிறதா? எவ்வளவு கிடைத்திருக்கிறது? அந்த மீன்களை நான் சேர்க்க வேண்டுமே என்று சொல்லி வலைகளை எடுத்து தண்ணீரிலே அவர்கள் போட்டு அந்த அலசலுக்கு பிறகு ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு அந்த காட்சியை பார்க்கின்றார். இயேசு அவர்கள் செய்வதை கண்டபோது அவருடைய ஏமாற்றத்தையும் இயேசு கண்டார். ஏனென்றால் அலசி பார்த்தார்கள், வலைகளை எடுத்து பார்த்தார்கள், அவர்களிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசு சீமோன் பேதுருவை கூப்பிட்டு அவருக்கு சொந்தமான படகில் ஏறி, நீ கொஞ்சம் சற்று இந்த படகை கடலுக்குள்ளே கொண்டு போ என்று சொல்லி அந்த படகிலிருந்து மக்களுக்கு அவர் இறை வார்த்தையை எடுத்துச் சொன்னார். அந்த இறை வார்த்தையை இயேசு சொல்லி முடித்த பிறகு சீமோன் பேதுருவையும் அவரோடு இருந்தவர்களையும் கூப்பிட்டு இயேசு சொன்னார், ஆழத்துக்கு போங்கள், ஆழத்துக்கு போய் உங்களுடைய வலைகளை வீசுங்கள், உங்களுக்கு மீன்பாடு கிடைக்கும் என்று சொன்னார். உடனே சீமோன் பேதுரு சொன்ன வார்த்தைகளை இன்றைய நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் கேட்கிறோம், இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றுமே கிடைக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை மனிதன் இன்று ஆண்டவரிடம் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். நான் இவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைத்தேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா முயற்சியும் எடுத்து விட்டேன், இரவு முழுவதும் பாடுபட்டேன், காலையில் எனக்கு கிடைத்திருப்பது வெறுமை, ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் சேர்த்தேன், இதை நான் கண்டேன், இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு ஆண்டவரே என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய வெறுமையான கைகளை ஆண்டவருக்கு முன்னால் விரிக்கின்றார் பேதுரு. அந்த பேதுருவை பார்த்துத்தான் ஆண்டவர் சொன்னபோது அந்த பேதுரு அத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, இன்னொரு வார்த்தையை இயேசுவை பார்த்து சொன்னார். ஆனால் உம்முடைய சொற்படி, உம்முடைய வார்த்தையின்படி, நீர் எனக்கு கொடுத்த கட்டளையின்படி, நீர் எனக்கு சொன்னபடி நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன கட்டளையை அவருக்கு கொடுத்தாரோ அந்த ஆழத்துக்கு செல்ல தொடங்கினார். இயேசு காட்டிய ஆழம் என்பது இந்த உலகத்தினுடைய மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு இயேசுவை நம்புவது, இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்புவது, இயேசுவினுடைய வழிகாட்டுதலை நம்புவது. அதுதான் இங்கே ஆழத்துக்கு
செல்வது, மேம்போக்கான ஒரு விசுவாசத்தை, எந்த விதத்திலும் கடவுளையும் நம்மையும் இணைக்கான ஒரு விசுவாசத்தை நாம் கொண்டிருப்பதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கவில்லை. என்னை நம்புகிறாயா? என்னுடைய வார்த்தைகளை நம்பு. என்னை நீ நம்புகிறாயா? என்னை தேடுகிறாயா? நான் சொல்வதுபடி உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொள், அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ பார்ப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னபோது, ஆண்டவரே, நான் பாடுபட்டு உழைத்து விட்டேன், என்னுடைய மனித அனுபவத்தை எல்லாம் இங்கே கொட்டி தீர்த்து விட்டேன், எனக்கு தெரிந்ததை எல்லாம் செய்து விட்டேன், என்னுடைய அறிவு சொல்லுகிறபடி எல்லாம் நான் நடந்து முடிந்து விட்டேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 37வது இறைவார்த்தையிலே வானதூதன் கபிரியேல் நம் அன்னை மரியாவிடம் பேசிய போது, ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொன்னார். ஆண்டவரால் கூடாதது எதுவும் இல்லை, கடவுளுடைய ஆவியானவரால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்று சொன்னபோது, லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 38வது இறைவார்த்தையிலே நம் தாய் மரியா அந்த வானதூதர் கபிரியேலை பார்த்து அவர் ஆண்டவருக்கு பதில் கொடுத்தார், நான் உம்முடைய வார்த்தைக்கு அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு மரியாவினுடைய வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள் என்பதை விவிலியமும் நம்முடைய இந்த அனுபவமும் நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டவர் நம் அன்னை மரியா. ஆண்டவரால் கூடாதது எதுவும் இல்லை, ஆண்டவரால் நடக்காதது எதுவும் இல்லை, ஆண்டவரால் இயலாதது எதுவும் இல்லை, நான் நம்புகிறேன், அந்த வார்த்தைக்கு நான் என்னை அடிமையாக்குகிறேன் என்று நம் தாய் மரியா சொன்ன வார்த்தைகளில் தான் இந்த நாளிலே அவரை நமக்கு தாயாக பெற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண வேண்டுமா? பேதுரு சொல்லி கடலுக்கு போன போது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய வலைகள் மீன்களால் நிரம்ப தொடங்கின. வலைகள் மட்டுமா? அந்த வலைகளை பேதுருவினுடைய படகில் இருந்தவர்களால் இழுக்க முடியவில்லை. இன்னொரு படகில் இருந்தவர்களை கூப்பிடுகின்றார்கள், வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களும் வந்து இழுக்கின்றார்கள். சென்றது ஒரு படகு, மீன்களால் நிரம்பியது 2 படகு. ஆமென், ஆமென். ஒரு படகிலே கடலுக்கு இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு உள்ளே போனார்கள். மீன்கள் நிரம்பியது 2 படகு. இறைவார்த்தையை கவனியுங்கள், 2 வலைகள் என்று இறைவார்த்தை சொல்லவில்லை. வலைகள் சிறியது, படகுகள் பெரியது. படகுகள் முழுவதும் மீன்களால் நிரம்பின. எந்த அளவுக்கு அந்த 2 படகுகளும் நிரம்பின? லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, படகுகள் தண்ணீருக்குள்ளே மூழ்கக்கூடிய அளவுக்கு, படகுகள் தண்ணீருக்குள்ளே மூழ்கி போகும் அளவுக்கு மீன்கள் அந்த படகுகளில் நிறைந்தன. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை செய்வார். வெறுமையோடு வந்திருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவே இல்லை என்று சொல்லி கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இந்த திருத்தலத்தை, ஆரோக்கிய தாயை தேடி வந்திருக்கிறீர்களா? எண்ண முடியாத அளவுக்கு, இழுக்க முடியாத அளவுக்கு, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயம் செய்வார். ஏனென்றால் அவர் அதிசயங்கள் செய்ய மாட்டவர், அற்புதங்கள் செய்ய மாட்டவர். அவரில் தான் நம் தாய் மரியா ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கின்றார். எனவேதான் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே இயேசுவினுடைய முதல் புதுமை என்று சொல்லப்படுகிற அந்த கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியா அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து என்ன சொன்னார்? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளுங்கள், மாற்றங்களை காண்பீர்கள். வெறுமை விலகி போகும். ரசம் இல்லையே என்று சொல்லுகின்றீர்களா? இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்கள். இல்லை என்ற வார்த்தை உடனே மறைந்து போகும். உங்களால் நினைத்து பார்க்க முடியாத புதிய புதிய ரசத்தை, புதிய புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாளிலும் கூட இங்கே நாம் பார்வையாளர்களாக வரவில்லை, விசுவாசிகளாக வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஏதோ இந்த திருவிழா காலத்திலே போவோம், வேடிக்கை பார்ப்போம் என்று வரவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும், என்னுடைய தாயின் மூலமாக என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என தாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். விசுவாசத்தை ஆழப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாச வாழ்க்கையிலே ஆழத்துக்கு செல்லுங்கள். மனிதர்களை, உலகத்தை தேடுவதை விட, பணத்தையும் பொருளையும் நம்பி இருப்பதை விட அதிசயம் செய்யும் ஆண்டவரை நம்புங்கள். வல்லவரான கடவுளை நம்புங்கள். ஆரோக்கிய தாயின் கைகளில் தவழ்கிற அந்த குழந்தை இயேசுவை நம்புங்கள். குழந்தை இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆமென்.
அன்பின் ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் வரை நினைவு கூறும் நாங்கள் எங்கள் அன்னை மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவின் பிறப்பு பெருவிழாவுக்கு தயாரிக்கும் இந்த காலத்தில் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவையும் இரக்கத்தையும் ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியார் மரியாவின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமா உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் எல்லா மக்களுக்கும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திரும் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உடம் கனிந்து துமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நிறைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்கள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மை பராமேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையும் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உண்டாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தார்கள் அருள் புரியும். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் உங்களை விட்டு பிரிய விடாதீர்கள். ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென்.
அன்பின் ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். எங்கள் அன்னை மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் நமக்கு ஊழியம் புரியும். அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லோரும் இணைந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி அன்னையை நோக்கி சொல்லுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருமகனின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆண்டவருடைய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க உங்கள் அனைவர் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் ஆரோக்கிய தாயின் அன்பிலும் ஆசியிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. பெயராலே ஆமென்.